கைஸ் நம்ம மதி எது பண்ணாலும் சரி தெளிவாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். சூப்பராக கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அழகுமலர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கே பார்த்திங்கன்னா இவங்க டஃப் கொடுக்குற மாதிரி அவங்களே டியூன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இப்படிலாம் பண்ணுங்கள் அப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. உண்மையிலும் அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசாக பாருங்கள். நம்ம மதி பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாத்தையுமே காய் நகர்த்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒவ்வொரு விஷயமா நம்ம வீட்டிலேருந்து மாற்றிட்டு இருக்காங்க. சுரேஷை அடக்கிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மாமனார் மாமியாரையும் அடக்கிவிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா அவங்க நம்ம மலரை டியூன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருங்க அப்படிலாம் இருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனலாக பேசிட்டு நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா அவங்க அம்மா பார்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க நம்ம மலர். அந்த மலரை எப்படியாவது போகணும் அப்படி இப்படின்லாம் பிளான் பண்ணி கடைசியில் பார்த்திங்கன்னா பேங்க்கில் வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிலாம் பண்ணாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த எல்லாமே சொதப்பிடுச்சு. நம்ம மலரோட ஹஸ்பண்ட் இருக்கிறார் பாக்யராஜ், அவர் ரொம்ப சொதப்பிட்டு ராவடி பண்ணிட்டுருக்கிறாரு. எதுக்கு தான் இவ்வளோ பயந்துட்டு இருக்காரு அப்படின்னே தெரியல. கண்டிப்பாக இந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது உண்மையாலுமே எனக்கு கொஞ்சம் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம எப்படியாவது நம்ம அழகு மலரை எப்படியா மாற்றணும்னு சொல்லி மதி பண்ணிகிட்டு இருக்கிற விஷயம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இதில் ஒரு பெரிய ஒரு பூகம்பம் என்ன அப்படின்னா நம்ம மலர் சீக்கிரமாக மாறுவாங்கன்னு நினச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. மலர் மாற போகிறாங்களா இல்லை திடீர்னு நம்ம பாக்யராஜ் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அத்தை கூடயே செட்டில் ஆக போகிறாங்களான்னு பொறுத்திருந்தே பார்க்கலாம். பாவம் அவங்க என்ன பண்ணாலும் நம்ம அத்தை குறை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. கடைசியில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. நம்ம மதி சீக்கிரமாக பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் நிறைய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சுரேஷ் மதியோட பேச்சு கேட்டு தான் செயல்பட போகிறாரு. நம்ம தங்கராஜுக்கு பெரிய ஒரு ஆப்பு வரப்போகுது. ரேவதி வேறு பாவம் இதுக்கிடையில் மாட்டிக்கிட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட போகிறாங்க. தங்கராஜ் பார்த்திங்கன்னா ஆகுனா நோட்டம் விட்டுட்டுருக்கிறாரு. ஏன் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கு, அதை வச்சுருக்கு எதோ வச்சுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ரொம்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சந்தேகப்பட்டு கேட்டுட்ருக்காரு. அவங்களும் எதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. பொண்ணுங்கக்கிட்ட பேசினாலே இவர் இந்த அளவுக்கு பண்ணுறாரு அப்படின்னா பசங்கக்கிட்டலாம் பேசிட்டா நம்ம ரேவதியோட கதையே முடிச்சு விட்ருவாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தேவையில்லாமல் நம்ம தங்கராஜ் இன்வால்வ் ஆகிட்டு இருக்கிறாரு. சரி ஓகே, அவர் இன்வால்வ் ஆகி அவர் எவ்வளோ பெரிய பிரச்சனை கொண்டு வர போகிறாரு அப்படின்றது நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்குள்ளே ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம அத்தைக்கிட்ட உட்கார போகிறாரு நம்ம தங்கராஜ். நம்ம தங்கராஜ் சீக்கிரமாக திருந்துவாரா இல்லை இவர் ராவடி பண்ணிட்டு எதாவது பண்ணிகிட்டு இருப்பாரான்னு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் ரொம்பவுமே ஹீரோயின் மாதிரி செயல்பட்டு இருக்கிறது நம்ம மதி தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மலர் தான் இருந்தாங்க. இப்போ மதி நம்ம நல்லாவே பீட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. சுரேஷ் அடித்ததெல்லாம் பெரிய ஒரு இம்பேக்ட் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. ஈக்குவல் ரைட்ஸ் கேட்குறாங்க. நீ பையனாலும் சரி நான் பொண்ணுனாலும் சரி ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவலான ஒரு ரைட்ஸ் கொடுக்கணும். அப்போ தான் என்னால் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாலுமே இது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பிடிச்சிருச்சு மதியோட கேரக்டர். அவங்க சின்ன சின்ன விஷயம் கூட சூப்பராக கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மலரை பார்த்திங்கன்னா அவங்க அம்மா பார்க்க வச்சது, அப்புறம் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு கோயிலுக்கு வந்திருக்காங்க, கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்தது எல்லாமே பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லுவேன். சீக்கிரமாக நம்ம மதி நம்ம மாமியாருக்கும் மாமனாருக்கும் பாடம் எப்படியாவது புகட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க மக்கள். கண்டிப்பாக அது செய்வாங்க. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா அவங்களோட வேலை ஒன்று போயிருக்கு. அது சீக்கிரமாக தெரியும். நம்ம யார் இந்த வேலை போனதுக்கான காரணம் தெரியும் போது தான் நம்ம தங்கராஜை போட்டு பொழந்து எடுக்க போகிறாரு. யார் அப்படின்னா நம்ம சுரேஷ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். சுரேஷ் எல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டார். அவர் ஒரு வேஸ்ட் பீஸு. மதி தான் போட்டு பொழன்னு பொழக்க போகிறாங்க. அதுதான் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. தங்கராஜ் விஷயத்தில் சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா தங்கராஜுக்கும் அவங்களுக்கு அப்போ இருந்தே பார்த்திங்கன்னா ஆகவே ஆகாது. கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வரும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் தெரிவிங்க. கண்டிப்பாக பார்க்கலாம் எத்தனை பேருக்கு என்னென்ன கருத்துக்கள் நீங்கள் பதிவு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்கமிங் எபிசோடில் பார்த்திங்கன்னா மதி வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அதுதான் பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். தங்கராஜ் விஷயம் நம்ம மதி தங்கராஜ் தான் வேலைக்கு எடுத்தாருன்ற விஷயம் தெரிய வரும்போது பெருசாக பூகம்பம் மாதிரி வெடிக்க போகுது. அப்போ தான் தெரியும் தங்கராஜுக்கு மதியோட ரியல் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ நாள் ஒர்க் பண்ணி அப்படிலாம் நல்ல ஒரு பேர்லாம் காலேஜில் வாங்கி கடைசியில் பார்த்திங்கன்னா இவர் சொன்னதுக்காக அந்த ப்ரொஃபஸர் தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். பாவம்
மதி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்த நேரத்தில் பர்மனெண்ட் பண்ணலை. இது கண்டிப்பாக தெரிய வரும்போது தான் நம்ம தங்கராஜை போட்டு பொழந்து தள்ள போகிறாரு. அதுக்கிடையில் ஒரு சின்ன ஒரு குட்டி பிரச்சனை வரும். அது என்னென்னா ரேவதியோட பிரச்சனை. இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கராஜ் வந்து நம்ம மாமாக்கிட்டையும் அத்தைக்கிட்டையும் வந்து சொல்ல போகிறார். அது ஒரு பெரிய ஒரு விஷயமா மாறப்போகுது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம தங்கராஜோட விஷயம் வந்து வெடிக்க போகுது. அப்போ தெரியும் தங்கராஜோட தண்டவாளத்தில் ஏற மாதிரி நம்ம மதிக்கிட்ட மட்டும் வச்சுக்கிட்ட பிரச்சனை வேறு மாதிரி கொண்டு போகும் அப்படின்றது நல்லாவே தெரியும். நம்ம மதியோட அப்பாவும் அம்மாவும் பார்த்திங்கன்னா மதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது உண்மையாலுமே வந்து நல்ல விஷயம். இதே மாதிரி எல்லாரோட அப்பா அம்மாவும் வந்துட்டு சப்போர்ட் பண்ணால் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்கவுங்க பொண்ணு சொல்கிறத அவங்க எல்லாருமே கேட்டாங்கன்னா உண்மையாலுமே வந்துட்டு அவங்க பொண்ணு வந்து சந்தோஷப்படுவாங்க. அதுதான் வந்துட்டு உண்மை. சீக்கிரமாகவே மதி வந்து அந்த காலேஜோட வேலையை பர்மனெண்ட் ஆக்கி திரும்பவும் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் உமனாக ஒரு விஷயத்தை வந்து ஒரு ருத்ரதாண்டவம் எடுக்க போகிறாங்க அப்படின்றது கூடிய சீக்கிரம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படின்ட்டு. சீக்கிரமாக அது நடக்கணும்னு சொல்லி மக்கள் மத்தியில் வந்து எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்க்குறோம். அது நடந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மதியோட பர்ஃபார்மன்ஸும் சரி, மதியோட மதிப்பும் சரி வீட்டிலேருந்து ஏறிடும். நம்ம சுரேஷ் ஆல்ரெடியே வந்துட்டு அடங்கி போயிட்டார். இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா அப்படியே அடங்கி போயிடுவார் அப்படின்றது எல்லார் மத்தியிலும் தெரிய வருது. சுரேஷ் வந்து என்னென்னா மதிக்கு வந்து சுரேஷ் வந்து அடக்கணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது. அவங்கள வந்துட்டு ஒரு லவ் அந்த மாதிரி கொண்டு போனால் கூட பரவாயில்ல. ஆனால் சுரேஷ் வந்து வலுக்கட்டாயமாக ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறது ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்படியே ஒரு தடவை பண்ணி அடி வாங்கிட்டார். 2வது தடவும் அதையே பண்ணி திரும்பவும் வந்து அடி வாங்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா கன்னத்திலே அடி வாங்கிட்டார். ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் அடித்தார் தேவையில்லாமல். திரும்ப மதியம் வந்து அடிச்சு விட்டாங்க. நீ அடிச்சின்னா நானும் அடிப்பேன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு இதே பண்ணிட்டாங்க. ஆனால் சுரேஷ் அமைதியாக இருக்கிறதுக்கான விஷயம் என்னென்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். அந்த போலீஸ்காரர் அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம மதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மதிக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால உண்மையிலுமே நம்ம மதியோட மதிப்பு வந்து அதிகமாகிடுச்சு. இதனால தான் வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. நம்ம தங்கராஜ் கூட அமைதியாக இருக்கார் அப்படின்னே சொல்லுவேன். தங்கராஜ் வந்து சும்மா கிடையாது. அவர் ஒரு அரசியல்வாதி. அவர் தேவையில்லாத விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆகி ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். பெண்களை எப்போவுமே பார்த்தீங்கன்னா அடிமையாக வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் அவரோட மைண்டில் வந்து இன்னமும் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லுவேன். பாக்யராஜ் மட்டும்தான் ஒரு அற்புதமான ஆள். பாவம் என்னன்னா அவர் எல்லாரோட பேச்சையும் கேட்டுட்டு மதிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால மலருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு விஷயத்தில் மட்டும் மலருக்கு சப்போர்ட் பண்ணார். மாமாவோட இன்னர் வேர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் துவைக்கக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னால் அதுக்கு உடனே வந்து பாக்யராஜ் வந்து சொன்னார், எங்களோட இன்னர் வேர்ஸை நாங்கள் தான் துவைக்கிறோம், ஸோ அப்பா வருது அப்பாவே துவைச்சிக்கிட்டுன்னு சொல்லி அப்படியே சொன்னோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்க அப்பாவுக்கு. உடனே பொண்டாட்டியை கூப்பிட்டு திட்டார். ஒரு சபையில் வந்து எப்படி பேசணும் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிட்டு கடைசியில் என்னை தான் அவமானப்படுத்தியிருக்க, இப்படியே இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா வந்து திட்டார். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கவும் செய்கிறாரு. அதே சமயம் விதனாவாதமும் பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு சூழ்நிலையில் கரெக்டாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மதிக்கு சப்போர்ட் பண்ணுவார். அது எப்போ வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். அத்தை வந்து திருந்தவே மாட்டாங்க. அவங்க திருத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சின்ன விஷயத்த கூட ஊதி பெருசாகிக்கிட்டு ராவடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி.